வணக்கம். பிரச்சார பாதை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. பிரச்சார பாதை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு தலைவர்களினுடைய பிரச்சார பயணம் குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருப்பது தருமபுரி மக்களவை தொகுதியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் பாமகவினுடைய இளைஞரணி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களினுடைய பிரச்சார பயணம் குறித்தும் அவருடன் பல்வேறு கேள்விகளையும் நாம் எழுப்ப இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரி மக்களவை தொகுதியின் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்கு தொடர்ந்து அவர் வாக்கு சேகரித்து வருகிறார். மற்ற தலைவர்களோடு இணைந்து அவர் பிரச்சாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு தருமபுரி தொகுதியில் தனக்கு அவர் வாக்கு சேகரிக்க புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடன் இணைந்து இன்றைய பிரச்சார பாதையை நாம் தொடரலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எப்படி இருக்கு சார் பிரச்சார களம்? எப்படி இருக்கு? பிரச்சார பயணங்கள் எப்படி இருக்கு? அதாவது அருமையாக இருக்கு. ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறேன். இங்கே தருமபுரி தொகுதியில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதிகமாக பெண்கள் தான். ஏன்னா போகிற இடத்துல எல்லாம் பெண்கள் வந்து ரொம்ப ஆசையாக என் மேலே ரொம்ப பாசமாக, ரொம்ப அன்பு. என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும். ஏதாவது கடந்த 5 ஆண்டு காலம் அவங்களோட நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டும் இல்லை, கடந்த 20 ஆண்டு காலமாக இங்கே வருகிறது வந்து மக்களோடு சேர்ந்து அவங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவங்களுடைய வாழ்வாதார போராட்டங்கள், பல போராட்டங்கள் நான் கலந்திருக்கின்றேன். இங்கே தருமபுரி மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி, அப்புறம் இங்கே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு எங்களுடைய கட்சி பாட்டாளி கட்சி ஆற்றிய மிகப்பெரிய பணி. போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், உண்ணாவிரதம் எல்லாம் தந்து இப்படி இந்த மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து இங்கே வந்ததுனால இது வந்து ஒரு புதுசு கிடையாது. இதில் அதனால் நல்ல நம்பிக்கையாக இருக்குது. நிச்சயமாக வெற்றி உறுதி. கூட்டணி கட்சிகளுக்கு செல்லக்கூடிய பிரச்சாரங்கள், அந்த வேட்பாளர்களுக்காக செய்யக்கூடிய பிரச்சாரங்கள், உங்கள் வேட்பாளர்களுக்கு செய்யக்கூடிய பிரச்சாரங்கள், அது எப்படி இருக்குது ஒட்டுமொத்தமாக தமிழக அளவிலான பயணம்? ரொம்ப நல்லா இருக்கும். என் தொகுதியை விட வெளியில் போனால் இன்னும் அரசியல் நம்ம ஃப்ரீயாக பேசலாம். இங்கே என்ன அரசியல் இல்லை, வளர்ச்சி பற்றி பேசிட்டு வெளியில் போனால் என்ன ஒரே இடத்துல கூட்டம் வரும், பேசுவாங்க, நல்லா இருக்குது. அங்கே இருக்கின்ற சூழல் மக்கள் புரிஞ்சிட்ருக்காங்க. திமுக ஏன்னா நான் 2 மாதமாக திமுக தரப்பில் என்னை பற்றியோ எங்களுடைய மருத்துவர் ஐயா பற்றி எங்கள் கட்சியை பற்றி ரொம்ப மோசமான விமர்சனங்கள், சில இன்னும் போனால் கொச்சையான விமர்சனங்கள், தனிநபர் விமர்சனங்கள். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் இங்கே இருக்கிற என்னை பற்றி மக்களுக்கு தெரியும். நான் தனிநபர் விமர்சனமோ, நான் பேசுகிறது கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, வேளாண்மை, நீர் மேலாண்மை, பொருளாதாரம், இதை தான் நான் பேசிட்டு வரேன். நான் இதனால் இப்படிலாம் நான் பேசவே மாட்டேன். நான் அதனால் ஒரு சில இடத்துல வந்து பேசி ஆகணும். நெருக்கடி உருவாகுது. அந்த மாதிரி பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழல் வந்துட்டு இருக்கு. நீங்க சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்ததுனாலே என்னமோ உங்களுடைய ஆரோக்கியத்துல அதிகமா கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நபர் திரு அன்புமணி அவர்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான ஒரு கடுமையான பயணம் தமிழகம் முழுக்க, அதுவும் கடுமையான வெயில் நேரத்துல உங்களுடைய ஆரோக்கியத்திற்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்கு? உணவு முறைகள், உடற்பயிற்சி, இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனா இப்போ நான் ஒரு டாக்டர் தான். டாக்டருங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனா அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனாலும் எனக்கு வந்து விளையாட்டு ரொம்ப ஆர்வம். பேட்மிண்டன் ரொம்ப நல்லா ஆடுவேன். நான் தினம் ஆடுவேன். இப்போ இங்கே தேர்தல் நேரத்தில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா யோகா பண்ணிகிட்ருக்கேன், வாக்கிங் பண்ணுறேன், நான் பேட்மிண்டன் 3மே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த தேர்தல் சம்மந்தமாக வந்து சைவம் கிட்டத்தட்ட என்ன மாதிரியான உணவுகள்? ஏன்னா இப்போ கீரை, சாம்பார், ஏன்னா எனக்கு ரொம்ப அசைவம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த தேர்தலில் இந்த வெயில் வெளியில் போகிறதுலாம் அது ஒரு அசிடிட்டி, நிறைய இஷ்யூஸ். ஏன்னா பேசணும், தினமும் பேசிகிட்டு இருக்கணும், அது தொண்டை, அதெல்லாம் நிறையா இருக்குது. ப்ளஸ் நான் இப்போ ஒரு நாளைக்கு 3 லிட்டர் இளநீர் குடிக்கிறேன் நான், காலையில், மத்தியானம், சாயங்காலம். ஏன்னா காலையிலே தொடர்ந்து பிரச்சாரத்தை தொடங்கிடுவோம். அதுக்கு ரொம்ப ரீஹைட்ரேட் பண்ணோம். ஏன்னா ராத்திரியில் படுக்கிறப்போ கிராம்ஸ் வரும், இன்னும் வந்துட்டு அதுக்கு மீறி வந்துட்டு தான் இருக்குது. அதில் அதனால் கடுமையாக உழைக்க வேண்டியது ஒரு சூழல் இருக்குது. அது இந்த வெயில் உச்சத்தில் வந்து தேர்தல் நடக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான. உண்மையிலே அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அக்னி பரீட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அக்னி வெயில நடக்கக்கூடிய அக்னி பரீட்சை டார்ச்சர்னு சொல்லலாம். ஏன்னா தேர்தல் ஒரு டிசம்பர் மாதம் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் இந்த உச்சத்தில், இந்த கொடை காலத்தில் உச்சத்தில் தேர்தல் நல்ல வேலை இந்த செகண்ட் ஃபேஸில் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருக்கு.
இல்லை மே மாதம் வந்ததுன்னா இன்னும் கடுமையான வெயிலாக இருக்கும், கடுமையான வறட்சி. பிரச்சார பயணத்தை நீங்கள் தொடரலாம், நாங்களும் உங்களோட சேர்ந்து உங்களோட பிரச்சார பயணத்தில் தொடரலாம். திரு அன்புமணி அவர்கள் தற்போது பிரச்சாரத்திற்காக இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். பல்வேறு இடங்கள்ல தருமபுரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஒரு 10 இடங்கள்ல இன்றைக்கு காலை அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த பிரச்சார பயணம் முடிந்து அப்படியே ஏலகிரி செல்கிறார். ஏலகிரிக்கு பிறகு மாலை இங்கு தேமுதிக கூட்டணி கட்சி தலைவர்களுடனான ஒரு பிரச்சாரம் இருக்கிறது. அந்த பிரச்சாரத்திலும் அவர் பங்கேற்க இருக்கிறார். சில கேள்விகளை தற்போது இந்த பயணத்தின் ஊடாகவே அவரிடம் முன்வைக்கலாம். தேமுதிகவினுடைய வருகை இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அதை எப்படி அணுகியது, இப்போது எப்படி இருக்கிறது அந்த கூட்டணி உறவு? தேமுதிக எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என, ஏன்னா அந்த பேச்சுவார்த்தை காலத்தில் நாங்களும் அதிமுகவிடம் சொல்லியிருக்கின்றோம், வலியுறுத்தியிருக்கின்றோம், வந்தால் நல்லது என்று. பிறகு அவர்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்து நிச்சயமாக அது மிகப்பெரிய வரவு. அது இல்லாமல் நானும் மருத்துவர் அவர்களும் நாங்களும் சேர்ந்து அவரை திரு விஜயகாந்த் அவர்களை நேரடியாக போய் சந்தித்து உடல்நலம் விசாரித்து, இதெல்லாம் எங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு இணக்கத்தை உருவாக்கியிருக்கிறது. நிச்சயமாக இந்த கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு பலமாக நாங்கள் பார்க்கிறோம். தேமுதிக, பாமக, அதிமுக அந்த மாதிரியான ஒரு கடந்த கால கசப்புகளை மறந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாலும் கூட அது மக்கள் மத்தியில் போய் சென்றடைந்த பிறகாக திரு அன்புமணி அவர்கள் முழுவதுமா அதை உணர்ந்தாரா? இது மக்கள் மத்தியில் எப்படி போய் சேர்ந்திருக்கிறது, அவங்க எப்படி எதிர்வினை ஆற்றுகிறார்கள், இது அரசியல் ரீதியாக ஒரு சரியான முடிவு தானா அப்படிங்கிறத கொஞ்சமாவது நம்ம பார்த்தோம். அதாவது இந்த முடிவு எடுப்பதற்கு முன்பாக எங்கள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள், கிளை நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகி, மாநில எல்லாரும் பேசி, அது இல்லாமல் பொதுமக்கள் மத்தியில் என்ன கருத்து இருக்குது, இப்படி சேர்ந்தால் எப்படி இருக்கும், எல்லாமே பார்த்துட்டு தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சும்மா வெறுமனே போயிட்டு சேர்ந்துட்டோன்னுலாம் கிடையாது. எல்லாம் ஆய்வு நடத்தி ஆராய்ந்து ஒரு முடிவெடுத்து பிறகு இது நிச்சயமாக 100 விழுக்காடு நல்ல முடிவு தான். அது இப்போ அதை நாங்கள் உணர்கின்றோம். அதனால் அதில் மக்களும் ஏற்றுட்டு இருக்காங்க எங்களை. கூட்டணி தொடர்பா வரக்கூடிய விமர்சனங்கள், நீங்க அது தொடர்ந்து ஒரு விரிவான பேட்டியும் கொடுத்திருந்தீங்க. அதற்கு அப்புறமாவும் சமூக வலைதளங்கள்ல, இணையதளங்கள்ல வரக்கூடிய அந்த விமர்சனங்களை எல்லாம் பார்க்கும்போது பர்சனலா திரு அன்புமணி அவர்கள் வருத்தப்பட்டிருக்காரா? இல்லை, அரசியல் வந்தால் விமர்சனம் வரதானே செய்யும். இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு போகாத விமர்சனங்களா? இப்போ அதிகமாக மீம்ஸ் வர்றது ஸ்டாலினுக்கு தான் வந்துட்டுருக்கு. அவர் ஜப்பான் துணை முதலமைச்சர் இந்த சட்டையை கிழிச்சிட்டு இப்படிலாம் எல்லாமே அதனால் அவர் ஏற்றுட்ருக்காரு, நாங்களும் ஏற்றுட்ருக்கோம். வர்றது விமர்சனங்கள்லாம் இருக்கு. அதில் அது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறது இல்லை. பர்சனலாக எடுத்துக்கிட்டா அப்புறம் அவ்வளோதான், அரசியல் நடத்த முடியாது. இல்லை, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு, பலமுறை நாங்கள் தனித்து போட்டி அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கிறோம், மக்கள் மன்றத்தில் அதை நிறுத்தி இருக்கிறோம், சந்திச்சிருக்கிறோம், ஆனா அப்போதெல்லாம் அவர்கள் எங்களுக்கான வெற்றியை உறுதி செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அது வருத்தமாக கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரேமலதா அவர்களும் கூட்டணி தொடர்பான ஒரு கேள்விக்கு பதிலளிச்சிருந்தாங்க. இப்படி ஒற்று போகிற புள்ளியில் இருக்கிறதுனால இந்த கட்சிகள் சேர்ந்து இன்னொரு அணியை அமைத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றியதா உங்களுக்கு? இல்லை, இப்போ கேட்டாங்க ஏன் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ எதுக்கு? 8 ஆண்டு காலமாக நாங்கள் கூட்டணிக்கு செல்லவில்லை, இவர் கூட்டணிக்கு செல்லவில்லை. அப்போ அங்கீகாரம் எங்களுக்கு என்ன கிடைச்சது? உங்கள் மத்தியில் என்ன கிடைச்சது? ஊடகங்கள் மத்தியில் யாராவது எங்களை பற்றி பேசுனீங்களா? இவங்க 8 ஆண்டு காலமாக கூட்டணியில் இல்லாமல் இவங்க போட்டியிடுகிறார்கள், அப்படி எங்களுக்கு ஆதரவு யாராவது வந்தீங்களா, பேசுனீங்களா? இன்னொன்று நான் கேட்குறேன், எங்களுடைய மருத்துவர் ஐயா 40 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் இருக்கின்றார். சட்டமன்றம் நாடாளுமன்றம் போகிறது கிடையாது, சத்தியம் பண்ணார். இன்றைக்கி ஒரு எம்பியால், எம்எல்ஏ இல்லை, ஒரு கவுன்சிலர் இல்லை, கட்சியில் கூட தலைவர் பதவி கூட கிடையாது, ஃபவுண்டர் தான். அது இப்படி யாராவது ஒரு அங்கீகாரம் ஐயாவுக்கு இந்தியாவில் அப்படி யாருமே கிடையாது. உடனே அடுத்த கேள்வி என்னென்னா, அவர் சத்தியம் பண்ண அவர் குடும்பத்தில் வரமாட்டாங்க, அடுத்துதான் போவீங்க தவிர ஐயாவுக்கு அங்கீகாரம் என்ன கொடுத்துருக்கீங்க? அது இப்போ நாங்கள் 8 ஆண்டுகள் கடைபிடித்தோம்.
கடந்த சட்டமன்ற தேர்தலில் தனியாக போட்டிட்டோம், தைரியமாக போட்டிட்டோம். அப்போ கலைஞர் இருந்தார், ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, 2 பேரும் இருந்த நேரத்தில் தனியாக போட்டிட்டோம். 6 விழுக்காடு வாக்குகள் பெற்றோம். 6 விழுக்காடு வாக்குகள் பெற்ற 3வது கட்சியாக இதுவரைக்கும் ஒரு ஊடகத்தில் பாட்டாளி கட்சி 3வது கட்சி தமிழ்நாட்டில் 6 விழுக்காடு தனியாக நின்று பெற்றார்கள் என்று யாராவது ஒரு விவாதம் வந்துச்சா, ஒரு பேச்சு வந்துச்சா? மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருந்தானே இன்னும் கொஞ்சம் நிறைய வெற்றி பெற்றிருப்போம், கொடுத்துருக்குறோம். அப்போது அணுகிட்டோம், நாங்கள் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுருக்கிறோம், முயற்சி பண்ணியிருக்கிறோம். சரி, மக்கள் வந்து வேறு விதம் நினைக்கிறாங்க, நீ கூட்டணி போங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க, கூட்டணி போயிருக்கிறோம், வியூகத்தை மாற்றிருக்கிறோம். நாங்கள் அரசியல் அப்படி ஸ்டிஃபாக இப்படி தான் இருக்கணும்னு ஒன்றுமே இல்லை. ஸோ இது வந்து வியூகம், இது ஒரு தேர்தல் வியூகமாக பார்த்துருக்கோம். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். நோக்கமே உங்களுடைய முன்னேற்றம் தான். உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டா குடிநீர் பிரச்சனை. இப்ப அதுக்கு தீர்வு 5 ஆண்டு காலம் நான் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினராக நேரத்திலே பார்த்தேன். இந்த தண்ணி எங்கிருந்து எடுத்து வரலாம்? மழை எங்கே குறைவுதான், 822 மில்லிமீட்டர் போதுமான மழை. அப்படி மழை பெஞ்சு அடிச்சுட்டு எல்லாம் ஆறுதல் போயிடுது. இங்க இருக்கின்ற ஏரி குழவை நடக்கணும். நிரப்புனா வீட்டில் கிணத்து தண்ணி வந்ததுன்னா சந்தோஷம் தானே. 1000 கோடி ரூபாய் செலவானாலும் பரவாயில்லை. இந்த காவிரி உபரிநீரை எடுத்து வந்து தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து ஏரி குழந்தை நடப்பு. தேர்தலே பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் முதலாளிக்கும் நடக்கின்ற ஒரு தேர்தல். அந்த பக்கம் எல்லாம் பணம் 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 பணம், நம்ம பக்கத்தில் எல்லாமே விவசாயிகள் எல்லாம். கடந்த 5 ஆண்டு காலம் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமில்லாமல் கடந்த 20 ஆண்டு காலமாக இங்கே வருகை தந்து இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக பல போராட்டங்கள் நடத்தி கலந்து கொண்டு உங்களுடைய முன்னேற்றம் தான் எங்களுடைய லட்சியம். அதுக்காகத்தான் இந்த கூட்டணியில் நாம் சேர்ந்திருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து இந்த அன்புமணி ராமதாஸை உங்களுடைய அண்ணனாக, உங்களுடைய தம்பியாக, உங்களுடைய பிள்ளையாக கருதி என்னை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணியோடு, பாசத்தோடு, உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.